ஹலோ எவ்ரிவன். ஹாய் மக்களே. வந்து எல்லாரும் நல்லா வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பொங்கல் வீடியோவில் வந்து கோயில் போகலான்ட்டு போய் பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னோட கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது ஸ்டெப்னி பஞ்சர் ஆகிட்டு நாங்கள் ஸ்டெப்னி போட்டுட்டோம். நேற்று ஸ்டெப்னி மாற்றிட்டு அப்புறமா டைம் ஆகிடுச்சு. நாங்கள் கோயில் போகல. இன்றைக்கி வந்து காணும் பொங்கல் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவருக்கு வந்து காணும் பொங்கல் எப்படி இருக்கும் என்னன்றதை கேட்டுகிட்டே இருந்தார். அதில் வந்து வெளியில் கூப்பிட்டு போய் நம்ம காணும் பொங்கல் எப்படி க்ரௌடாக இருக்கும் ஒரு விளையாடுறதை வந்து பார்க்க போகிறோம். பட் அது எவ்வளோ பாசிபிள் தெரியல. முதல் வந்து நாங்கள் டயரை மாற்ற போகிறோம். டயர் மாற்ற போகிறோம். மாற்றிட்டு தான் அடுத்து பார்க்கணும். ஸோ வாங்க எங்கள் கூட அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட் டைம் காருக்கு டயர் மாற்றிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு ஒரு சின்ன ஷாப்பிங்கோ இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஷாப்பிங் பண்ணல, நாங்கள் சும்மாவே பார்த்துட்டு தெரியாது, ஷாப்பிங் பண்ணாலும் பண்ணுவோம். சரி, ஓகே மக்களே, வாங்க போய் பார்ப்போம். வந்துட்டோம். இதான எங்கள் டயர் கடை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயர் இருக்கும். 4 டயரும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயர்ஸ் இருக்குது. இது நியூ டயர், இது எல்லாமே ஓல்டு டயர் நியூவாக தான் மாற்ற போகிறோம் நாங்கள். ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து டயர்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து டயரோட ரிம் வந்து தனியாக கழட்டி எடுக்கிறாங்க. அது இப்படி தான் நம்ம ஓல்டு டயர்லேருந்து இந்த ரிம்மை வந்து தனியாக ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. சொல்லிட்டு போடுறோம். ஒரு 80,000 கிலோமீட்டர் வரையும் தாங்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காரோட ரிம் எல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. இப்போ இந்த ரிம்மில் வந்து இந்த டயர் வந்து போட போகிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதில் ஏர் ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து என்னோட 4th டயருக்கு பண்ணுறாங்க. சரி, நைட்ரஜன் நான் வந்து எப்போவுமே என்னோடய டயருக்கு வந்து நைட்ரஜன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் லாங் ட்ரைவ்லாம் வந்து நைட்ரஜன் வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ இது நைட்ரஜன் தானே, நைட்ரஜன் ஃபில் பண்ணுறவங்க. நான் எப்போவுமே நைட்ரஜன் ப்ரிஃபர் பண்ணுவேன். நைட்ரஜன் இது வந்து புதுசாக டயர் ஃபில்லில் பண்ணும்போது சவுண்ட் வருமா? நியூ டயர் அப்படின்றதால இப்போதான் ஃபிட் ஆகுது ரிம்மோட. ஸோ அதனால இப்படி சவுண்ட் வரும். இந்த டயர் வந்து அகலம் கம்மியாக இருக்குது, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அகலம் கம்மியாக இருந்தால் வந்து எங்களுக்கு பெட்ரோல் வேலை செய்யும் நல்லா. பார்க்கலாம்.
பேலன்சிங் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு மெஷர்மெண்ட் செட் பண்ணிவிட்டு அதில் 0ன்னு வர வரையும் பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, 15-10ன்னு கேட்குது. ஓகே, இப்போ வந்து இது 0 ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு அந்த சப்போர்ட் அது இதோட நேம் என்ன? வீல் பேலன்சிங் கேப் வந்து போடுறீங்களா? ஓகே, இது வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து 0 வரணும். ஸோ 0 வந்துருச்சு. ஸோ பர்ஃபெக்டாக வந்து பேலன்ஸ்டாக இருக்குது இப்போ வீலு. ஸோ இந்த மாதிரி தான் 4 வீலுக்கும் அவங்க செக் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு இருக்கேன், எல்லாம் பசங்களாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி, நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. நேற்று யார் பஞ்சர் போட்டா தெரியுமா? நான் தான் போட்டேன். நீங்கள் தான் போட்டீங்க. ஸ்டெப்னி மாற்றுறேன். ஏன்னா நான் மட்டும் தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு போனேன்னா ஸ்டெப்னி மாற்றலாம் தெரியணும்ல. சம்டைம் இவர் வரலன்னா என்ன பண்ணுறது? அதனால நேற்று ட்ரைனிங் கொடுத்தாரு, வீடியோ எடுக்க முடியல. பேலன்சிங் வீல் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணிட்டாங்க காரில். நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் பார்க்க போகிறாங்க, வீல் அலைன்மெண்ட்டு. பிகாஸ் வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் எல்லாமே வந்து காரில் டயர் சேஞ்ச் பண்ணால் நம்ம பார்க்கணும். அவங்களே பார்த்துக்காராங்க. நம்ம மாற்றும் போது அவங்களே எல்லாமே வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் எல்லாமே வந்து இந்த ப்ரைஸில் இன்க்ளூட் பண்ணி பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து இப்போ நம்ம ஹில்ஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறோம், லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்னாலும் வீல் அலைன்மெண்ட் பார்த்து தான் வந்து கார் நான் எடுத்துகிட்டு போவேன். அந்த மாதிரி தான் இப்போ வீல் மாற்றிட்டு வீல் அலைன்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கு அந்த மானிட்டர் ஆன் பண்ணி அந்த மானிட்டரில் செக் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்டியரிங் வந்து பிடிச்சோன்னா நான் விட்டுட்டோன்னா கூட கார் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும். இன்கேஸ் ஸ்டியரிங் விட்டுட்டு சம்டைம்ஸ் ஸ்டியரிங் கையில் பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா, ஸ்டியரிங் விட்டாலும் ஒரு 2-3 செகண்ட் வந்து கார் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். அதுக்கு தான் வந்து வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ அதுதான் பார்க்குறாங்க. ஏன்னா எனி டைமும் ஸ்டியரிங் பிடிச்சிட்டே ஓட்ட மாட்டோம். சம்டைம்ஸ் ஸ்டியரிங்கை விடுவோம், தண்ணி குடிக்கிறதுக்கு விடுவோம். அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நான் கற்றுருக்கேன். ஏன்னா நான் நிறைய ட்ரைவ் பண்ணுவேன் போது டிரைவிங்கில் இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ வாங்க இப்போ வந்து வீல் அலைன்மெண்ட் எப்படி பார்க்குறாங்கன்றதை உங்களுக்கு வந்து வீல் அலைன்மெண்ட் பார்ப்பாங்க. இந்த மானிட்டரில் ஆன் பண்ணிட்டாங்க பாருங்கள். இப்போ வந்து லோடிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வருது. ஸோ என்னோடய காரோட அலைன்மெண்ட் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ எப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அவள் பார்த்து கொண்டிருக்கிற கார் டீட்டெயில் வந்து என்கிட்ட சப்போஸ் ஒரு நாளைக்கு அவவும் செக் பண்ணலாம் தானே, அதுக்காண்டி பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கும்போது இவங்க வந்து அவங்க உள்ளே ஏறிக்கிறாங்க. அங்கே மானிட்டரில் அது க்ரீன் வருது, க்ரீன் ரெட்டு வருது. அது வந்து இப்படி திருப்புங்க, இப்படி செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டியரிங் வந்து திருப்பி கரெக்டாக வந்து செட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து அது செட் பண்ணுறது, 4 சைடும் செட்டப் பண்ணுது. ஸோ அங்கே வந்து ஒரு மானிட்டர் இருக்குது. ஸோ அந்த சிக்னல் பார்த்து இவங்க வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வீலை வந்து அலைன் பண்ணுறாங்க கரெக்டாக, லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு எல்லாமே அங்கே வந்து அது சொல்லுது. நான் காமிக்கிறேன்.
பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அகெயின் ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். சோலோ ட்ராவல் மீன்ஸ் நாங்கள் 2 பேரும் தான் போக போகிறோம், காரில் போகிறோம். ஸோ அந்த எபிசோட்லாம் சூன் வந்து வந்துகிட்டே இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் மாற்றியாச்சு. இப்போ கார் அக்சசரி ஷாப்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீல் கப்பை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு மாடல். ஸோ இன்னும் ஒரு மாடல்ஸ் வந்து கேட்டிருக்கோம். இந்த வீல் கப் இருக்குது. ஸோ இன்னொரு மாடல் கேட்டிருக்கோம். ஸோ வீல் கப் இங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். இங்கே தான் நான் எப்போவுமே என்னோடய காருக்கு வந்து வாங்குவேன். ஸோ பாலிஷ் இந்த மாதிரி காருக்காவுடைய அக்சசரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து கார் ஷாப்பிங். நான் ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. கலர் இந்த கம்பெனி வந்து கலர் படம் வந்து இந்த வீல் கப் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட நல்லா இருந்தது, வச்சு பார்த்தோம். ஸோ எங்களோட ப்ரைஸ் நாங்கள் பேசி நெகோஷியேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு, வாங்குவோம். கண்டிப்பாக வந்து இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருப்பேன். நிறைய நியூ விஷயங்கள், அதாவது கார் வீல் எப்படி போடுறது, என்னென்ன விஷயம் அப்படின்றது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எங்களுக்கும் ஹாப்பி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். ஸோ அதனால் நம்ம ஷேர் பண்ணோம். இன்றைக்கி எங்கள் டே வந்து இதோட முடியுது. ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக போகிறோம். ஏன்னா அகெயின் நான் வந்து போட்டுட்டு நாங்கள் வீட்டை போட்டோம் சாப்பிட்டுட்டு நானும் லாகின் பண்ணணும், ஒர்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்லாம் எதுக்கு ரெடி பண்ணுறோன்றது வந்து நாங்கள் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் காமிக்கிறோம். இன்னும் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எங்களோட வ்ளாக் ஃபுல்லி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட வ்ளாக்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை. பை, see you.